இன்னைக்கு வினு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பணக்கார ஆட்டம் இருக்கே, அதுதான் உண்மையான சூதாட்டம். ஆளு கொஞ்சம் மேல வரானா அவனை தேடி வந்து கடன் கொடுப்பான். ஒருத்தன் சரிஞ்சு போறான் அப்படின்னாக்க ஏறி நின்று மிதிப்பானுங்க. அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். பணக்காரங்க முதல்ல மாதிரி கரும் பாறையா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத நாம எதுக்கு சார் கன்சிடர் பண்ணும்? நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? இல்லம்மா, நாமன்னு இல்லம்மா, உன்ன மாதிரி ஆளுங்க எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு தெரியாமலே உன்னை பல பேர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன விஷயம் சார்? ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வாங்க. ஒன்னும் இல்லம்மா, காலையில வாக்கிங் போறப்ப ராகவனை பார்த்தேன். ராகவன் தெரியும்ல, LTS கம்பெனி MD. என்னோட ஃப்ரெண்டு தான். எந்த ப்ராஜெக்டும் டேக் ஆஃப் ஆகல. பாவம், எல்லாமே நஷ்டம். ஏதாவது உதவி பண்ணி கை தூக்கி விட்றான்னு கேட்குறான். அதனால தான் நேரம் இங்கே வந்தேன். ஃப்ரெண்டு உதவின்னு கேட்குறான், ஏதாவது செய்யணும்ல. உனக்கு என்னடா நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு, எப்படியோ உருண்டு புரண்டு மேலே வந்துடுவேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கு. என்னோட 20 வருஷ ஃப்ரெண்டு, நான் அவனை அப்படி பார்த்ததே இல்லை. வினோதினி என் கம்பெனிக்கு அனுப்பிச்சிரு அப்படிங்கிறான். அவனுக்கு எக்ஸிகியூஷன் சைடில் யாருமே இல்லை. நீ என்ன தரையோ அதை விட 2 மடங்கு சம்பளம் தரேங்கிறான். நீங்க என்ன சொன்னீங்க சார்? நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்லல. இது நீங்க 2 பேரும் எடுக்க வேண்டிய முடிவு. நடுவில் நான் யாரு? எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஆஃபர். இதை உங்ககிட்ட நேர்ல சொல்லதான் இங்க வந்தேன். இல்ல சார், வேண்டாம். என்னம்மா இப்படி சட்டுன்னு மறுத்தா எப்படி? வாய்ப்பு வந்தா பயன்படுத்திக்கணும். எப்பவுமே கம்பெனிக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் பாண்டிங்கோ கமிட்மெண்ட்டோ இருக்காது, இருக்கவும் கூடாது. ஓகேனா சொல்லு, உடனே ராகவன்கிட்ட பேசுறேன், ஜாயின் பண்ணிக்கோ. தேடி வர்ற ஜாபை மிஸ் பண்றதோ ரிஜெக்ட் பண்றதோ அவ்வளவு சரியில்லைம்மா. நீங்களே வேண்டான்னு சொல்லிருக்க வேண்டியது தானே சார்? இல்லம்மா, நீ என் கம்பெனிக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கிறப்ப, இப்படி உனக்கு ஒரு நல்ல லைஃப் வரும்போது நான் உங்ககிட்ட இருந்து அதை மறைக்க கூடாதுல்ல. நாளைக்கு அவங்க கேட்குறப்ப நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக நீ அந்த ஜாபை வேண்டான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேம்மா. சார், இங்க வேலை பார்க்கறதுக்கே எனக்கு டைம் பத்தல சார். இதுல ஓகேம்மா, நீ மொத்தமா கூட விட்டுட்டு போக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours மட்டும் போயிட்டு ஒரு அட்வைசரா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு ராகவன் சொல்றான். சார், அந்த 2-3 hours எனக்கு கிடைச்சா நான் என் பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அத கூட மிஸ் பண்ணிட்டு நான் நம்ம கம்பெனிக்காக ஒர்க் பண்றேன். அத புரிஞ்சுக்கோங்க சார். சரிம்மா, இது புத்திசாலித்தனமான முடிவா எனக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. சார், நான் தெளிவா இருக்கேன். எந்த வாய்ப்பும் எனக்கு வேண்டாம். இங்க ஒர்க் பண்றதே எனக்கு போதும். நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். ஐ அம் நாட் மணி மைண்டட். ஓகே, டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். ஓகே, சரிம்மா. இதையோ நினைச்சுக்கிட்டு யாருக்காகவோ நாம நம்மளுடைய வளர்ச்சியை விட்டு கொடுக்க கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். இதை உனக்கு அட்வைஸா சொல்லல, உன் மேல உண்மையான அக்கறை இருக்கிற ஒரு பர்சனா சொல்றேன். அப்புறம் உன் விருப்பம். சார், இனிமே இப்படி எந்த ஒரு ஆப்ளிகேஷனோடையும் என்கிட்ட வராதீங்க ப்ளீஸ். ஏண்டா, இங்க 3000 ரூபாய் பணம் வச்சிருந்தேனே, யாராவது பாத்தீங்களா? டேய், அது நகைச்சீட்டு கட்டுறதுக்காக வச்சிருந்த பணம்டா. யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க. நீங்க பணம் எடுத்தத கூட நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். திருடிட்டீங்கன்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தவும் மாட்டேன். டேய், என் பொறுமையை சோதிக்காதீங்கடா. 1-2 ரூபாய் இல்லடா, 3000 ரூபாய். எடுத்தவன் மரியாதையா கொடுத்துருங்க. என்னடா இப்படி சொல்றாரு? சார், எடுத்தவன் கொடுத்துருன்னு சொன்னா என்ன அர்த்தம் சார்? இங்க யாரோ ஒருத்தவங்க பணத்தை திருடிட்டான்னு சொல்ல வரீங்களா? அது தப்பு சார். நீங்க கவனம் குறைவா இருக்கிறதுக்கு நாங்க பொறுப்பா இருக்க முடியாது. எங்க வச்சீங்கன்னு தேடி பாருங்க சார். டேய், நானே பணத்தை காணாமங்கிற கோவத்துல இருக்கேன். நீ ஏதாவது பேசி என்ன தூண்டி விடாத.
இங்க வச்ச பணத்தை வேற எவன்டா எடுத்திருக்க முடியும்? டேய், யாராவது எடுத்தா மரியாதையா கொடுத்துருங்க. சார் சும்மா எங்கேயாவது பணத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து கத்தாதீங்க. நல்லா நிதானமா காலையில பணத்தை எங்க வச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கிளாஸ் முடிச்சிட்டு இப்பதானடா வெளியே போனேன். அதுக்குள்ள எங்க வச்சிருக்க முடியும்? போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள அந்த பணத்தை அடிச்சிட்டீங்களேடா. சார் மறுபடியும் திருட்டு போட்டான் கட்டாதீங்க சார். அது நல்லதுக்கு இல்ல. ஆமா 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 அது நல்லதுக்கு இல்ல. யாராவ யாரு குரல் கொடுத்தது? எவனாவது ஏதாவது பேசுனீங்க உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவேன். சும்மா மிரட்டுறவளை வச்சுக்காதீங்க சார். அடுத்த கிளாஸுக்கு நேரமாச்சு, கிளம்புங்க. இப்படி டென்ஷன் ஆகுறியே, நீதான் திருடி வச்சிருக்கியா? இத பாருங்கடா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கைக்குட்டையில பணத்தை வச்சு இங்கதான் வச்சிருந்தேன். பணம் இந்த கிளாஸ் ரூமை விட்டு வேற எங்கேயும் போயிருக்காது. எடுத்ததை ஒத்துக்கலைன்னா எல்லாரையும் செக் பண்ண வேண்டி இருக்கும். மாட்டினீங்க, அதுக்கப்புறம் சிறுவர் ஜெயிலு தான். பாத்துக்கோங்க. டேய் இப்ப என்னடா பண்றது? தெரியலடா, வேற யாரா எடுத்திருப்பா? அதானே எனக்கும் தெரியல. சார் நீங்க பணத்தை கொண்டாந்து இங்க வச்சீங்கன்னு என்ன சார் ஆதாரம்? என்னடா பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னைய கிராஸ் கேள்வி கேக்குறியா? சார் நீங்க பணத்தை எடுத்துட்டு வரல, அதை நாங்க பார்க்கல, அவ்வளவுதான். டேய், உங்க எல்லாரையும் செக் பண்ணி பணத்தை எடுத்து காட்டிட்டா? சார் செக் பண்ணி பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு கொடுக்க வேண்டியதா? நீங்க தான் தரணும். சார் நாங்க வேணா ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு தந்துடுறோம் சார். எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க சார். அப்படி வாங்கடா வலிக்கு. டேய், புதன்கிழமைக்குள்ள ஆளுக்கு 100 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து தரணும். தர முடியாது சார். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. டேய் பாலா, வேணாம். முதல்ல இருந்தே நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை. இந்த மாதிரி பேசிட்டே இருந்த நீ தான் திருடிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். பண்ணுங்க சார், பார்க்கலாம். டேய், உன்கிட்ட என்னடா பேச்சு? டேய், எல்லாரும் பணத்தை கொண்டாந்து தந்துடணும். இப்ப நம்ம இவருக்கு பணம் கொடுத்தா திருநத நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால யாரும் பணம் கொடுக்கறதா ஒத்துக்காதீங்க. என்னடா கலவரம் பண்றதுக்குனே வந்திருக்கியா? வெளியே போடா. உங்க பீரியட் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு சார். நீங்க தான் வெளியே போனோம். உன்ன சார் அடிக்காதீங்க சார், நாங்க எல்லாம் சேர்ந்து பணம் கொடுத்துறோம். அப்படி வாடா வலிக்கு. ஒரு நாளைக்கு தண்டம் கட்டினா தான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இல்ல சார், என்ன ஆனாலும் நாங்க பணம் தர மாட்டோம். ராஸ்கல். சார் நீங்க அடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா இப்ப அடிக்கிறதுக்கு முன்னாடி சரிதானான்னு யோசிச்சு அடிங்க. யோசிச்சு தாண்டா அடிக்கிறேன். சிவா சார், வாங்க. இது உங்களதா பாருங்க. ஆமா சார், இதுக்கு பணம் இருக்கு சார். இந்தாங்க பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், வரேன். சரி சரி, எல்லாரும் அமைதியா உட்காந்து படிங்க. நான் மேக்ஸ் டீச்சரை போய் அனுப்புறேன். ஒரு நிமிஷம் சார்.